ஹாய்மா வணக்கம். திஸ் இஸ் மக் எக்ஸசைஸ் 8.3ல 4th சம்சாமி கீழ்காணும் வெக்டர்களுக்கு இடைப்பட்ட கோணத்தை காண்க. இடைப்பட்ட கோணம் காஸ் தீட்டா. அப்போது ஃபர்ஸ்ட் ஒன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இந்த 2y 3j மைனஸ் 6k கொடுத்துருக்காங்க. இன்னொரு இதுவு 6i மைனஸ் 3j ப்ளஸ் 2k. செகண்ட் சம் ஒன்று கொடுத்துருக்காங்க. இப்போ நமக்கு இடைப்பட்ட கோணத்துக்கு ஃபார்முலா தெரியணும். அப்போ என்ன ஃபார்முலா? காஸ் தீட்டா ஈக்குவல் டு என்ன போட்டுக்கணும் சாமி? பை போட்டுக்கணும். a vector dot b vector by modulus of a vector into modulus of b vector. இதுதான் இடைப்பட்ட கோணத்துக்கான ஃபார்முலா. இப்போ இதில் கொடுக்கப்பட்டதை நான் a வெக்டர்னு எடுத்துக்கிறேன், இதை b வெக்டர்னு எடுத்துக்கிறேன். ஐயும் பெருக்குனா தான் 1 கிடைக்கும். இதெல்லாம் எடுத்து பெருக்கணும் அப்படின்னு சொன்னால் இது ஃபுல்லாக 0 ஆகிடும். ஸோ நேராக பெருக்கி a வெக்டர் டாட் b வெக்டர், அதாவது புள்ளி பெருக்கலை நேராக பெருக்கி சாமி கூட்டிக்கலாம். 6 12 ப்ளஸ் 12 3 3 9 ஒத்தப்பட மைனஸ் 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 9 ஒத்தப்பட மைனஸ் மைனஸ் 6 2 12. ஐயும் பெருக்குனா தான் சாமி 1, ஜேயும் பெருக்குனா தான் 1, கேவும் பெருக்குனா தான் 1. அது பெருக்குனா டாட் பெருக்கல்னு சொல்லுவாங்க, புள்ளி பெருக்கல்ல. அதனால் நேராக பெருக்கி இங்கே போட்டுக்கிட்டேன். ஓகே, ஈக்குவல் டு எவ்வளோ ஆன்சர் வருதுன்னு பாருங்கள் சாமி. மைனஸ் 2 1 சேர்த்தா என்ன வரும்? 12 மைனஸ் 21. இது ப்ளஸ்ன்னு அர்த்தம், புரியலன்னா ப்ளஸ் தானே. இங்கே விட்டுறேன். ஒரு மைனஸ் வந்தால் கழிக்கணும். 20லேருந்து 12 போயிடுச்சுன்னா மீதி 8 கூட 1 சேர்த்தா 9. ஸோ a வெக்டர் டாட் b வெக்டர் ஈக்குவல் டு என்ன 9? மைனஸ் 9. இப்போ எனக்கு மாடுலஸ் ஆஃப் a வேணும். மாடுலஸ் ஆஃப் a ஈக்குவல் டு மாடுன்னு சொல்லிட்டு போட்டால் நான் மேக்னிடியூட்னு போட்டால் ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் இசட் ஸ்கொயர். ஸோ 2 ஸ்கொயர் ப்ளஸ் 3 ஸ்கொயர் ப்ளஸ் ஆஃப் மைனஸ் 6 ஸ்கொயர். இங்கே ரெட்டப்பட வரதுனால மைனஸ் வந்தால் என்ன தான் சாமி வரும்? ப்ளஸ் தான் வரும். தட் இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 ஸ்கொயர் 4 ப்ளஸ் 3 ஸ்கொயர் 9 ப்ளஸ் 6 ஸ்கொயர் 36. 36 4 சேர்த்தா 40, 40 9 சேர்த்தா 49. ஸ்கொயர் ரூட் ஆஃப் 49 மதிப்பு 7 ஸ்கொயர் தானே. ஸ்கொயர் ரூட்னு ஆகிடும், கேன்சல் ஆகிடும். ஸோ மாடுலஸ் ஆஃப் a ஈக்குவல் டு 7. அடுத்தது மாடுலஸ் ஆஃப் b ஈக்குவல் டு b என்ன கொடுக்குறாங்க? 6 3 2 6 3 2. இதுவும் அப்படியே தானே வந்திருக்கு. அப்போ என்ன ஸ்கொயர் பண்ணாலும் அப்படியே தான் வரப்போகுது. அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 49 இதே தானே வரப்போகுது சாமி. ஆன்சர் இதே தான் வரப்போகுது. ஏன்னா நம்பர் மாறி இருந்தாலும் ஸ்கொயர் பண்ணும்போது அதான் கிடைக்க போகுது. ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏனுடைய மதிப்பும் மாடுலஸ் ஆஃப் ஏனுடைய மதிப்பும் மாடுலஸ் ஆஃப் பியினுடைய மதிப்பும் ஒன்றாக இருக்குது. இப்போ காஸ் தீட்டா ஈக்குவல் டு ஃபார்முலாவுக்கு போகலாம் சாமி. காஸ் தீட்டா ஈக்குவல் டு ஃபார்முலா ஆல்ரெடி எழுதி வச்சுட்டோம், அப்ளை பண்ணிக்கலாம். a வெக்டர் டாட் b வெக்டர்னுடைய மதிப்பு மைனஸ் 9 பை 7 × 7. தட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 9 பை 7 49. இப்போ எனக்கு டீட்டா மட்டும் தான் சாமி. டீட்டா ஈக்குவல் டு இந்த பெருக்கலாக இருக்கிற காசு தானே பக்கம் போச்சுன்னா மைனஸ் ஆகும். மைனஸ் அப்படின்னா சார் 1 பை காஸ். அந்த 1 பை காசு தானே சொல்லுவோம், அடுக்கு எடுத்துகிட்டு போனால் மைனஸில் போடுவோம். காஸ் இன்வர்ஸ் ஆஃப் மைனஸ் 9 பை 49. ஓகே சாமி. அடுத்த செகண்ட் போகலாம். இதான் செகண்ட். கொடுக்கப்பட்டது இதெல்லாம் எடுத்துக்கலாம், ஏன்னு எடுத்துக்கலாம், இதெல்லாம் எடுத்துக்கலாம் சாமி, பின்னு எடுத்துக்கலாம். ஸோ a வெக்டர் டாட் b வெக்டர் ரெண்டுத்தையும் பெருக்கலாம். இங்கே ஐ கிடையவே கிடையாது. அப்போ என்ன போட போகிறோம்? 0. ஓகே, இது ப்ளஸ்ஸு. இங்கே k கிடையாது, அதனால் என்ன போட போகிறோம்? 0ன்னு போட போகிறோம். ஓகே சாமி. இப்போது 1 கூட 0 பெருக்குனா 0 தான் வரும். ஜேவும் பெருக்குனா 1 மதிப்பு. அப்போ என்ன 1? மைனஸ் 1. இது 0 ஆகிடும். அப்போ a வெக்டர் டாட் b வெக்டர்னுடைய மதிப்பு 1. என்ன 1? மைனஸ் 1. இப்போ மாடுலஸ் ஆஃப் a ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 ஸ்கொயர் ப்ளஸ் ஆஃப் மைனஸ் 1 ஸ்கொயர். 1 ஸ்கொயர் ப்ளஸ் ஆஃப் மைனஸ் 1 ஸ்கொயர். இது 0 ஸ்கொயர் 0 தான் வரப்போகுது. அடுக்கு ரெட்டப்படையாக இருக்கனால ப்ளஸ் தான் வரப்போகுது. ஸோ 1 ஸ்கொயர் 1 ஸ்கொயர் 1 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2. இதுவும் 1 ஸ்கொயர் ப்ளஸ் 1 ஸ்கொயர் தான். சிமிலர்லி b வெக்டர் மாடுலஸ் ஆஃப் b வெக்டர் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2. இப்போ காஸ் தீட்டா ஃபார்முலா எழுதிக்கலாம். காஸ் தீட்டா ஈக்குவல் டு அப்ளை பண்ணிக்கலாமா? a வெக்டர் டாட் b வெக்டர் மதிப்பு மைனஸ் 1 பை மாடுலஸ் ஆஃப் a வெக்டர் இன்ட்டு மாடுலஸ் ஆஃப் b வெக்டர் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 இன்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2. தட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 1 பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 பெருக்குனா வெறும் 2, அல்லது ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 த ஹோல் ஸ்கொயர். ஸ்கொயரும் ஸ்கொயர் ரூட்டும் கேன்சல் ஆகிடும். தட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 1 பை 2. யாருடைய மதிப்பு? காஸ் தீட்டாவின் மதிப்பு. எனக்கு என்ன தேவை? டீட்டா தான் எனக்கு தேவை. இப்போ டீட்டா வேல்யூ எப்படி கண்டுபிடினா, டீட்டானுடைய இப்போ காஸ் தீட்டா ஈக்குவல் டு மைனஸ் 1/2 வருது. நான் ஒரு கிராஃப் எடுத்துக்கிட்டோன்னு சொன்னால் கிடைமட்டமாக இருக்கிறது. நீங்கள் தேர்ட் லெசன்லேயே படிச்சுட்டு இருப்பீங்க சாமி. கிடைமட்டமாக இருக்குது காஸ் தீட்டா, செங்குத்தாக இருக்குது சைன் தீட்டா. இது ரெண்டுமே ப்ளஸ்ஸாக இருக்கும் முதல் கால் பகுதி. இது வந்து காஸ் தீட்டா மைனஸில் இருக்கும், சைன் தீட்டா ப்ளஸில் இருக்கும். ரைட்மா? இரண்டாம் கால் பகுதி. அப்போ என்னென்னா காஸ் தீட்டாவின் மதிப்பு எப்போ 1/2 வரணும்னா 60 டிகிரி.
அப்போ 60 டிகிரி நம்ம என்ன சொல்லுவோம், π/3ன்னு சொல்லுவோம். ஓகே, இந்த பக்கம் அப்படியே வந்தோம்னா மைனஸ் காஸ் தீட்டாவின் மதிப்பு வந்து மைனஸில் வருது. அப்போ 60 டிகிரி அப்படின்னு சொன்னால் இந்தாண்ட பக்கம் வந்துச்சுன்னா இது இங்கேருந்து 90 டிகிரி தான் வரும். 0 to 90 டிகிரி, இங்கே 90 டிகிரிலேருந்து 180 டிகிரி. அப்போ 2 மடங்காக இருக்குது. 60 டிகிரின்னு சொன்னால் எத்தனை சாமி வந்துடும், 120 டிகிரி வரும். அப்போ 120 டிகிரி அப்படிங்கிறது தான், ஏன்னா காசினுடைய மதிப்பு மைனஸ். இப்போ 3rd லெசனில் நீங்கள் படிச்சிருந்தீங்க தீட்டா ஈக்குவல் டு டேரெக்டாக உங்களால் போட்டுற முடியும். இப்போ காசினுடைய மதிப்பு மைனஸாக வரதுனால 2ஆம் கால் பகுதியில் வரும். அப்போ 60 டிகிரினா இங்கே எத்தனை டிகிரி, 120 டிகிரி. அந்த 120 டிகிரி எப்படி எழுதுவோம், இது 60 டிகிரி. அப்போ என்னன்னா 2 மடங்கு 60 தானே இது. ஸோ தீஸ் இம்ப்ளைஸ் தீட்டா ஈக்குவல் டு 2π/3. ஓகே சாமி. ஸோ ஃபஸ்ட் ஒன் தீட்டானுடைய மதிப்பு காஸ் இன்வர்ஸ் ஆஃப் -9/49. இதை மேற்கொண்டு சுருக்க முடியாது. செகண்ட் ஆன்சர் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 2π/3. ஓகே.